தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் தாவியது. அதன் பிறகு தவேக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் அவர்களது அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவிகளை பெற்றுள்ளது. இது திமுகவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது என குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்வினையாக காங்கிரஸ் தரப்பிலும் திமுகவை விமர்சிக்கும் போக்கு தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே மோதல்கள், கைகலப்புகள் மற்றும் காரசார வாக்குவாதங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த சூழலில்தான் கோவை மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சியில் அப்போதைய உள்ளாட்சி தேர்தலில் 97 வார்டுகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. எஞ்சிய 3 வார்டுகளை மட்டுமே அதிமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நிலைமை மாறியது. இந்த நிலையில் ஜூன் 17ஆம் தேதி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் கூடியது. மன்ற அரங்கில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புகைப்படத்தையும் அலுவலகத்தில் மாட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதை வலியுறுத்திய அவர்கள் ஸ்டாலினின் புகைப்படத்தை உயர்த்தி காட்டினர். அப்போது அங்கு வந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் புகைப்படத்தையும் மன்றத்தில் மாட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. பேப்பர்களை கிழித்து எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி உள்ளிட்டோர் காமராஜர் புகைப்படத்தை மாட்ட ஜியோ உள்ளது என வலியுறுத்தினார். ஆனால் மேயர் தரப்பில் ஒரே ஒரு முன்னாள் முதலமைச்சரின் புகைப்படம் மட்டுமே மாட்ட வேண்டும் என ஜியோ உள்ளது, அதனால் ஸ்டாலினின் புகைப்படத்தை மட்டுமே மாட்டுகிறோம் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு முறிவு தமிழக அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.